அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல MAWS மூலமா டிகிரி லெவல்ல உள்ள போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் பேஸ் 2 உடைய இன்னைக்கு எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த வேக்கன்சியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏஇ வாட்டர் போர்டில் எஸ்டிக்கு மட்டும் 3 பிரிவு இருக்குது ஜென்ரலில். உமனுக்கு பார்த்தீங்கன்னா SCAவில் 1 மட்டும் இருக்குது. அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்ல 4 வேக்கன்சி இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஏஇ மெக்கானிக்கல் வாட்டர் போர்டில் ஜென்ரலில் 1 வேக்கன்சி எஸ்டிக்கு இருக்குது. உமனில் 2 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 2 வேக்கன்சி இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்ல வேக்கன்சியே இல்லை, எல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு. அடுத்து ஏஇ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மெட்ரோ வாட்டரில் ட்ரிபிள்இ பிரிவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 6 வேக்கன்சி, உமனுக்கு 2 வேக்கன்சி, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு 8 வேக்கன்சி, உமன் பிஎஸ்டிஎம்முக்கு 4 வேக்கன்சி. அப்போ நம்ம டிஏபி பிரிவில் 1 வேக்கன்சி அப்படியே இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஏஇ சிவில் மெக்கானிக்கல் டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலில் வேக்கன்சியே இல்லை, ஃபுல்லாக ஃபில்லப் ஆயிடுச்சு. உமன்லையும் வேக்கன்சியே இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் 6 வேக்கன்சி, பிசியில் 3 வேக்கன்சி, எம்பிசியில் 2 வேக்கன்சின்னு மொத்தம் 11 வேக்கன்சி இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 17 வேக்கன்சி இருக்குது SCAவில். அடுத்து நம்மளுடைய ஜிசிசியில் வந்து ஏஇசி சிவிலில் பார்த்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கலில் ஜென்ரலில் 5 வேக்கன்சி, உமனில் 1 வேக்கன்சி, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 6 வேக்கன்சி, உமன் பிஎஸ்டிஎம்மில் 3 வேக்கன்சி இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஏஇ சிவில் மெக்கானிக்கல் சென்னை மெட்ரோ வாட்டரில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 2 வேக்கன்சி, உமனில் வந்து 3 வேக்கன்சி, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 21 வேக்கன்சி, உமன் பிஎஸ்டிஎம்மில் 12 வேக்கன்சி இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலில் 2 வேக்கன்சி, உமனில் வேக்கன்சியே இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 10 வேக்கன்சி இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 4 வேக்கன்சி இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் அந்த டிடிபி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலில் வேக்கன்சியே இல்லை, உமன்லையும் வேக்கன்சியே இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டி மட்டும் 4 வேக்கன்சி இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சி இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஏஇ பிளானிங் பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ டிபார்ட்மெண்ட்டில் கார்பரேஷனில் ஜென்ரல் உமனில் வேக்கன்சியே இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் 2 வேக்கன்சி இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கன்சி இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஏஇ பிளானிங் டவுன் பிளானிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் உமனில் வேக்கன்சியே இல்லை. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 வேக்கன்சி இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்லேயும் வேக்கன்சியே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க கவுன்சிலிங் அப்டேட் முடிஞ்ச உடனே எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு, எவ்வளோ வேக்கன்சி மீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்க, அதையும் என்ன பண்ணுறாங்க அவங்க வெளியிடுறாங்க. இதுதான் வந்து அந்த எவ்வளோ பேர் வரலை அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்சன்டீஸில் இது வந்து ஃபஸ்ட்டு நாள் கவுன்சிலிங் அனுப்பிச்சாங்க இல்லையா, March 3, அதுலேருந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அதிகமான வராது. இன்னைக்கு இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்குது 11, 154 இங்கே தான் ஆரம்பிச்சு இது ஃபுல்லாக வராதவங்க தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவங்க எல்லாமே இன்னைக்கு ஆப்ஷன் ஆனவங்க. ஸோ வந்து இது வரைக்கும் 212 மெம்பர்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங்கை வந்து அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க, போஸ்ட் செலக்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்க அதையும் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கையை பாருங்கள், 212 வேக்கன்சி இருக்குது. இவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க, இவங்க கவுன்சிலிங் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்லாம் வந்து அவங்க இது அவங்க போஸ்டிங்லாம் அந்த ஏதாவது அவங்க ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஏதோ காரணத்துக்காக அட்டன் பண்ணல. ஏதாவது MAWS கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணாதவங்க அடுத்த உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பு விடுறாங்க, அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்களோ அந்த ஆப்ஷனுடைய லிஸ்ட்டு அவங்க நம்பரையும் வந்து வெளியிடுறாங்க இல்லையா, அது ஒரு நம்ம வந்து அவங்க பாராட்டி ஆகணும். ஸோ வந்து இன்னைக்கு முடிவில் இதுதான். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.